ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்ன தான் காலையில் எழுந்தாலும் என்ன தான் விடிய விடிய தூங்காமல் வேலை பார்த்தாலும் வீட்டு வேலை ஓயறதில்ல. அவசரம். எனக்கும் ஆசை தினம் காலையில் எழுந்த உடனேயே நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவோம். ஆனால் முடியறதில்ல. காலையில் எழுந்த உடனேயே நமக்கு வாஷ்ரூம் போகிறக்குள்ள டைம் கிடைக்கிறதுல அந்தளவுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தம் சமையல் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெரிய சமையல்லாம் எதுவுமே இல்லை. ஆமாம், எது இல்லையோ அதை மாற்றி வேறு பொருள் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். காலையில் சாப்பிட்றத மத்தியானம் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் நினைக்கலாம், எப்படியம்மா இதை நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னு. வழி இல்லாத பொருளுக்காக அந்த இடத்துல மாற்றி இதை வச்சாச்சு. என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் பார்த்துக்கங்க. நம்ம ஆளுக்கு இன்றைக்கி சப்பாத்தி கிடையாது. ஏன்னா மாவு நேற்று நைட்டில் தீர்ந்து போச்சு. நைட்டில் தான் பார்க்க டப்பாவை திறக்கும் போது மாவு இல்லை. இருந்த இவ்வளோ மாவு வச்சு நைட்டில் சப்பாத்தி பண்ணி கையில் கொடுத்தாச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் தோசை. நம்ம தமிழ்நாடு மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், மதியானம் சோறு சாப்பிட்ணும், நைட்டில் டிஃபன் சாப்பிட்ணும் கிடையாது. மும்பையில் எதை கிடைக்கோ சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தோசை, பின் தேங்காய் சட்னி, பின் எனக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை, பின் எனக்கு கார சட்னி, நேற்று தக்காளி சட்னி. இந்த தேங்காய் சட்னி குறைய தான் அரைச்சேன், அவருக்கு மட்டும் அரைச்சேன். இது நேற்று அரைச்சி வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது நான் எடுத்துக்கிட்டேன். சட்னியை காலையில் வடித்த சுடு சாதம், நேற்று வச்ச பயிறு கூட்டு, இது எனக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட. எனக்கு என்னானாலும் வெட்டி போட்டாலும் மத்தியானம் கண்டிப்பாக எனக்கு ஒரு கை சோறாது வேணும். பின்ன நம்ம அன்பு கணவருக்காக ஒரு பீட்ரூட், ஒரு கேரட்டு, ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை போட்டு ஜூஸ் அரைச்சாச்சு. இப்போ போன மாதம் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்திங்கன்னா, நிறைய பிளட் போனனால அவருக்கு டெய்லி இப்படி ஒரு ஜூஸை கொடுத்துட்றேன். அதுக்காக விலை கூடின பழத்தெல்லாம் வாங்கி நான் ஜூஸ் பண்ணலை. எது நமக்கு சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கி ஜூஸ் பண்ணியாச்சு. பின் அவருக்கு மத்தியானம் தோசை சாப்பிட்டா கண்டிப்பாக 4-5 மணிக்கு வடாப்பாவை தேடி ஓடுவார். அதுக்காக 2 குட்டி ஆப்பிள் கட் பண்ணியாச்சு, ஒரு மாதுளை உரிச்சி வச்சாச்சு. 10-50 ரூபா வடாப்பா வாங்கி சாப்பிடும்போதும் உடம்பு கேடு. இவ்வளோ அழகாக ஹெல்த்தியான ஜூஸை குடிச்சிட்டு வடாப்பாவை சாப்பிட்டா என்ன ஆகும்? பின்ன நேற்று நைட்டில் வச்ச வத்தல் வரத்தை மிஞ்சிட்டு எனக்கு சோறு கூட கடிச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். பின்ன இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம குடிக்க தண்ணி ஒன்று, தண்ணி 2 பாட்டில் தண்ணி, அவ்வளோதான் நம்ம பரிபாடி. நான் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு நாள் சண்டே இருக்கும் பார்த்திங்களா, அப்போ தான் டிமார்ட்டு போய் கோதுமை அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி அரைக்க போட்டுருவேன். இந்த வாரம் எனக்கு போக டைமும் இல்லை, கையில் பணம் இல்லைன்னா டிமார்ட் பக்கமே போகல. டிமார்ட்டுக்கு போனால் குறைஞ்சதுக்கு ஒரு 1500-2000 இருக்கணும். பணம் இல்லைன்னு நான் போகல. அதனால் மாவு தீர்ந்து போச்சு. பின்ன இவருக்கு ரெடிமேடு மாவு வாங்கி சப்பாத்தி பண்ணி கொடுத்தா சப்பாத்தி ட்ரை ஆகுது பார்த்திங்களா. அவர் மத்தியானம் சாப்பிடும்போது இன்னும் ட்ரை ஆக விரும்ப மாட்டேங்கிறாரு. அதனால் கடப்பில் போட்டாச்சு. பார்க்கலாம் எப்போ அவங்க மாவு வாங்கி கோதுமை வாங்கிட்டு அரைக்கணும்னு பார்த்துட்டு. இப்போ எனக்கு நேரம் ஆகிட்டு நான் வேலைக்கு புறப்பட்டேன். மும்பையில் எந்த பெண்களுமே காலையில் எழுந்தோடனே குளிப்பாங்க, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போவாங்க. ஆனால் நானும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தவங்களுக்கு அந்த மாதிரி சிலர் இருக்காங்க. ஆனால் நானும் அப்படி நினைக்கிறேன். ஆனால் முடியறதில்லை. எழுந்தோடனே நான் குளிக்க போயிட்டேன், அதில் ஒரு